ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான கோதுமை அடை தோசை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கோதுமை அடை தோசை செய்கிறதுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள். இது அளவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 200 கிராம் அளவு. இது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம கோதுமை எடுத்த அதே கப்பாலேயே ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது நீங்கள் வீட்டில் உள்ள அரிசி மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் சரி, ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பால் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் அரிசி மாவும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அடை தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர், கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த 3 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிரையும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தோசை மாவு எந்த பக்குவத்துக்கு நம்ம கரைச்சிக்குவோமோ அந்த அளவுக்கு நம்ம தோசை மாவு மாதிரி இதை கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா தோசை பதாத அளவுக்கு நம்ம அந்த பதத்துக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷமாவது நல்லா அப்படியே மூடி போட்டு ஒரு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிப்புக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ அதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ கொஞ்சம் நல்லா செவந்து வந்துருச்சு கடலைப்பருப்பு. இப்போ இதுலேயே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது ரொம்ப வதக்கணும் அப்படின்றது இல்லை, சும்மா லைட்டாக வதக்கினாலே நமக்கு போதும். இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 2 பீன்ஸு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வதக்குனா தான் உங்களுக்கு தோசையில் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ காயெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா உங்களுக்கு போதும். அடுத்ததான் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க மாவுக்கு ஒரு கைப்பிடி அளவு போதும். நீங்கள் மாவு அதிகமாக சேர்த்துனீங்க அப்படின்னா நீங்கள் கீரையை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாமே வதங்கினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த கேரட், முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மாவு கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், அடை தோசைக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடை தோசை ரெடி பண்ணிடலாம். இந்த பதத்துக்கு இருந்தால் உங்களுக்கு அடை தோசை நல்லாயிருக்கும். நான் அடை தோசை ஊற்றுறதுக்கு இப்போ நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்து ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டு அதுக்கு பிறகு ஊற்றணும். உங்களுக்கு சின்னது பெருசு எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க மாவு பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 அடை தோசை வரும். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த 4 சைடும் கொஞ்சம் நல்லா முருகலாக வந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 4 சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், 4 சைடு நல்லா முருகலாக நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் மாவு கலக்கும் போதே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்க மாவையும் நம்ம அதே மாதிரி சுட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் காலையில் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், ஆரோக்கியமான கோதுமை அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க முருங்கைக்கீரையெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் அடையில் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் செய்த இந்த கோதுமை அடை தோசை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.